பாக்குறீங்க இந்த கோணத்தை? அவங்களே வாயால சொல்றாங்க விஜய் வந்து எங்களை அழைப்பு போட்டுட்டே இருக்காரு அப்படின்னு. காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் தலைவர் மிக தெளிவாக எங்களை பொறுத்தவரை நான் சொல்றது மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பலை பொறுத்த மட்டும் நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி லெப்ட்ல ரைட்டு போட்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்ப முடியாது. மற்ற கட்சிகள்லாம் பல கட்சிகிட்ட பேசுவாங்க, அப்படிலாம் பேசாது. பெரிய கட்சி, நான் தேசிய கட்சி, எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு. நாங்க திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில இருக்கோம், இந்தியா கூட்டணியில டெல்லியில தலைமையில இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அவருடைய உறவு அந்த உறவுல பேசுவதற்காக குழு அமைச்சர் அமைச்சு 70 நாள் ஆச்சு, 69-70 நாள் ஆச்சு காத்துக்கிட்டு. அவருடைய பொறுத்த மட்டும் 22ஆம் தேதி குழு அமைப்பதாக பத்திரிகை செய்தியில படிச்சோம். எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. ஏனென்றால் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை அன்பு சகோதரர் அழைப்பவர், அவர்களுடைய உறவு சிறப்பாக இருக்கிறது. எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வருத்தம் எல்லாம் என்னன்னா, திரு மாவட்ட செயலாளர் திரு தளபதி போன்றவர்கள் காங்கிரஸை இழிவாக பேசி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பரதன் அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் 20 நாளைக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த மன்னிப்பும் கிடையாது, எந்த வருத்தம் கூட கிடையாது. அதனால என்னன்னா, இது பரவலுடைய தோழர்கள் காங்கிரஸ்காரர்களை அவமானமாக பேசுவது. அதாவது என்னன்னா, அந்த இதுல சோசியல் மீடியால அந்த அல்ற சில்ற ஐடி பண்றது கூட பரவாயில்ல, ஆட்டம் கூட பரவாயில்ல. அந்த அல்ற சில்ற ஐடி என்னன்னா, இது பேருன்னா நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதுக்கு முன்னால விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களை ஒரு ஜாதி கட்சி தலைவரா பேசினாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமாய் போச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரர்களே அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இதெல்லாம் கடந்து வந்தவங்க. நாங்க தடவை இருக்கு பாஜக கரைகளோட, RSS சங்கிகளோட, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் பொது இடங்கள்ல, பொது மீட்டிங்ல, ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுறாரு, அடுத்த அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்கள் மீது எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாது போது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆயிப்போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அடிவாங்கிட்டு முடியாது, நாங்க மட்டும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வழியெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வப்பிரத அண்ணன் அவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாரு, மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்களை ஊர்ல ரொம்ப அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி மதுரை திரு தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த கோரிக்கை என்னாச்சுன்னே தெரியும். 20 நாள் ஆகி போச்சு. அதை பொறுத்த மட்டும் அவர் வருத்தமும் தெரிவிக்கல, மன்னிப்பும் கேட்கல, எதுவும் பேசல. நீ என்னடா இது என்னதை காட்டுதுன்னா, தோழமையோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்பது வருத்தத்தை தருகிறது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான், மரியாதையை தவிர வேற எதுவும். ஆட்சி அதிகாரத்துல பகிர்வு கேக்குறீங்க, ஆனா முதல்வர் வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்றதா ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. நானும் பார்த்தேன் இந்தியாவுடைய கருத்தை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க 39 தலைவர்களை அடைத்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்களும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களோட தனித்தனியாக பேசுறாங்க. எல்லாரும் அதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து என்ன என்பதை இப்பொழுது வந்து எங்களுடைய பொறுப்பாளர் வந்து நெகோசியேஷன் பேசும்போது பேசப்படுறாரு. அதனால அதை பொறுத்த மட்டும் அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாம். எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து என்பது திரு கிரீஷ் அவர்கள் வந்து தெரிவிப்பாங்க. அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க சொல்லி வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நான் தானே சொன்னேன்னா, எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை. எங்களை பொறுத்தவரை நான் உங்களை மதிக்கிறோம். நீங்க வந்து தளபதி அவருக்கு போன்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் பொழுது, அமைச்சர்களை அவமானப்படுத்தும் போது அமைதியாக விட்டு இருக்கிறார். இந்த அல்ரசில் ஐடி டீம் பண்றதை கூட விட்டுருங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைவர்களை இப்படி பேசுறதை வந்து நீங்க அனுமதிப்பதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் இப்படி பேசுறாங்க. காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அவர்களும் மனிதர் தானே, அவர் ஒன்றும் ரோபோட்டிக்லே அவர் வந்து கேட்டுட்டு பேசாம இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் நீங்க இன்னைக்கு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தில் அதைத்தான் பார்க்க. அவர்களுடைய கோபம் எல்லாம் இருந்தா அவர்கள் மீது அவமானப்படுத்தும் பொழுது, அவர்களை அவமானகரமாக பேசும் பொழுது, ஊர்ல பூத்துல ஆள் இல்ல, ஊருக்கு 4 பேர் இருக்கின்ற வார்த்தைகள்லாம் வந்து சாதாரணமாக வந்து வெறும் வலிக்கின்ற வார்த்தை. அதை வந்து இப்படி உங்களை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வலு இதா இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் தோழமையா இருக்கும் பொழுது மரியாதையா இருக்கும். தோழம் நாங்க உங்களுக்கு தோல் குடிச்சு உங்களை அரியணையில ஏற்றி வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க எங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம், எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம், ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில ஏறிக்க முடியாதுங்கிறத
மறந்துடாது. எங்களை பொறுத்த மட்டும் நீங்க செய்ததை நாங்க மறக்கல. நீங்க எல்லாரும் உதவி செஞ்ச போது நாங்க மறக்கல. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க உங்களுடைய அன்பு, உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.